மதுரையில் முன்விரோதம் காரணமாக ஐடிஐ மாணவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்த கல்லூரி மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். ஐடிஐ மாணவரின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? மதுரை மாவட்டம் சுலைமான் அருகே உள்ள எடமனூர் பகுதியில் கண்மாய் கரை ஓரம் கடந்த திங்கட்கிழமை பாதி எரிந்த நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற சுலைமான் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். அதே திங்கட்கிழமையன்று மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையைச் சேர்ந்த 17 வயதான பிரசன்னா என்ற ஐடிஐ மாணவர் காணாமல் போனதாக அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் இரவு வரை வீடு திரும்பவில்லை என கூறி அதிர்ச்சி தெரிவித்தனர். அப்போது பிரசன்னாவின் பெற்றோரை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அன்று கைப்பற்றிய உடலை காட்டிய போது அதில் கையில் 6 விரல்கள் இருப்பதும் உடல் கிடந்த பகுதியில் கைப்பற்றிய காலணி ஆகியவற்றை வைத்தும் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டது மாணவர் பிரசன்னாவின் உடல்தான் என உறுதி செய்யப்பட்டது. காணாமல் போன பிரசன்னா சடலமாக மீட்கப்பட்டது அவரது பெற்றோர் மற்றும் ஊர்க்காரர்களை சோகத்தில் மூழ்கடித்தது. முதற்கட்டமாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் விசாரணை நடத்திய போது பிரசன்னா உள்ளிட்ட 4 பேர் கண்மாய் பகுதிக்கு சென்றதை பார்த்ததாக கூறினர். மேலும் இளமனூரில் பிரசன்னாவின் உடல் கிடந்த பகுதியில் கல் ஒன்று இரத்த கரையுடன் மீட்கப்பட்டதை வைத்து கண்மாய் கரைக்கு வந்தவர்கள் தலையில் கல்லை போட்டு பிரசன்னாவை கொலை செய்துவிட்டு எரிக்க முயற்சித்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. தொடர்ந்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் புதன்கிழமை காலை மதுரை முண்டநாயக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ராமர், மானகிரி அபினேஷ் ஆகிய இருவர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்கள் சொன்ன தகவலின்படி ஒத்தக்கடை முண்டநாயக்கம் பகுதியைச் சேர்ந்த தாமோதரன், அசோக் பாண்டி ஆகிய மேலும் 2 காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் 4 பேரிடமும் நடத்திய விசாரணையில் பிரசன்னாவின் நண்பரான ராமரை சில நாட்களுக்கு முன்பாக யாரோ ஒரு நபர் தாக்கிய நிலையில் அது பிரசன்னாதான் என தவறான தகவல் கிடைத்ததால் ராமர் தனது சீனியர்களான அபினேஷ், தாமோதரன், அசோக் பாண்டி ஆகியோருடன் சேர்ந்து பிரசன்னாவை கொலை செய்ய திட்டமிட்டதாக தெரிய வந்தது. இளமனூர் பகுதிக்கு அழைத்துச் சென்று பேசிய போது ஏற்பட்ட தகராறில் கல்லால் தலையில் அடித்து மயங்கிய நிலையில் கொலை செய்து பின்னர் உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு தப்பியோடியதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முன்விரோதம் காரணமாக ஐடிஐ மாணவர் தலையில் கல்லை போட்டு பெட்ரோல் ஊற்றி கொலை செய்த கல்லூரி மாணவர்கள் போலீசில் சிக்கி இருப்பது மதுரையில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.